வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோகிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சைட் டிஷ்ஷு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் தொக்கெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுக்கணுன்னே அவசியம் கிடையாது. இருந்தாலும் தெரியாதவங்க இல்லை புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. வானல் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். நான் வந்துட்டு இதுலேயே உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் காயில் எல்லாத்துலேயும் நல்லா ஏறும். ஸோ நம்ம எடுத்துருக்க காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகினதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போது வதங்கிட்டு இருக்குது. முருங்கைக்காவை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்துட்டு தோலோடு கட் பண்ணிவிட்டு அப்படியே தோலையும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக எடுத்தோம்னா உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு சைடு தோல் இருக்கட்டும். இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக எடுத்தோம்னா அது அழகாக வந்துடும். இப்போது இந்த முருங்கைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காயை நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போவே மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு காய் வேகட்டும். இந்த ரெசிபி வந்து உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், காய் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் இலசாக இருந்ததுன்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். காய் வந்து கொஞ்சம் பெரிய காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற காயை பொறுத்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். காய் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து இந்த காயை வேக வைக்கலாம். இப்போது இது வந்து பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு வற்ற ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டா இது நல்லா இருக்காதுன்னு. நம்ம வந்து பழைய சாதம் வந்து சாப்பிட்றோன்னா, இப்போ காலையில் சாப்பிட்றோம்னா ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது மசாலா எல்லாம் ஊறி அந்த காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மதியம் சாப்பிட்றோம் அப்படின்னா காலையிலே செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு உடனே செஞ்சு சாப்பிடும்பொழுது அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து முருங்கைக்காவில் ஃபீல் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு இதை செஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிடும் பொழுது தான் அது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி வற்றிடுச்சு. நம்ம வந்து மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விடணும். அவ்வளோதான், வேறு எதுவும் வேலை கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தாலோ இல்லை வந்துட்டு எண்ணெய் சேர்த்தாலோ அது சரி இருக்காது. நம்ம வந்து ஃபஸ்ட்டே இதெல்லாம் சேர்த்து அது நல்லா வதக்கி விட்டுடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த இது எல்லாமே பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பிளேட்டில் மாற்றிடுறேன். சூப்பராக நம்மளோட முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்துட்டு நம்ம தொக்கு செஞ்சாச்சு. தொக்கு வந்து எது கூட சாப்பிட போகிறோன்றது தான். வாங்க எது கூட சாப்பிட்றேன்றதை பார்க்கலாம்.
வேறு எதுவும் கிடையாது. இந்த முருங்கைக்காய் தொக்கோட பழைய சாதத்தோட சாப்பிடும்பொழுது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சுடு சாதத்தில் நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பழைய சாதத்து கூடயும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றதுக்கு தொட்டுக்கையாக சைடிஷாக நம்ம வச்சுக்கிறத விட இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த தொக்கை இந்த மாதிரி பழைய சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுவீங்கன்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.